கனமழையால் போரூரில் இருந்து குன்றத்தூர், ராமாபுரம், ஐயப்பன் தாங்கல், வளசரவாக்கம் செல்லக்கூடிய அனைத்து சாலைகளிலும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அடைந்திருக்கும் சிரமம் என்ன? தற்போது இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, விவரிங்க. வணக்கம். சென்னை புறநகர் பகுதிகளில் நள்ளிரவிலிருந்தே அவ்வப்போது கனமழை என்பது விட்டு விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில சென்னையின் முக்கிய 4 பால சந்திப்பாக விளங்கக்கூடிய போரூர் மேம்பால சந்திப்புல தான் இந்த மழைநீர் என்பது குளம் போல சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த மேம்பாலம் அருகே ராமாபுரம் செல்லக்கூடிய சாலை, அதே போன்று குன்றத்தூர் செல்லக்கூடிய சாலை, வளசரவாக்கம் செல்லக்கூடிய சாலை உள்ளிட்ட ஐயப்பன் தாங்கல் செல்லக்கூடிய சாலை என பல்வேறு சாலைகளின் 4 புறங்களிலும் மழைநீர் என்பது குளம் போல அதிக அளவு தேங்கி இருக்கிறது. இதனால உங்க வீட்டு மொட்டை மாடி உங்களுக்கு கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும். இங்க ஒருத்தர் மாடி தொட்டு மூலமா மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வாகனங்களை இயக்கி செல்லக்கூடிய சூழல் என்பது இந்த இடத்துல தோன்றி இருக்கிறது. குறிப்பாக எப்போது மழை பெய்தாலும் இந்த பாலத்தின் அருகே மழைநீர் நிற்பது என்பது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பகுதியில ராட்சத மோட்டார்கள் வைத்து தண்ணீரை எடுத்து விடும் பணியில ஈடுபட்டாலும் தொடர்கதையாக மழை பெய்தால் தண்ணீர் நிற்பது, அதற்கு பின்னராக மோட்டார் போட்டு எடுப்பது என்ற இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த பகுதிகளில் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளும் நடைபெற்று வருவதால அடிக்கடி அந்த தண்ணீர் நிற்பதால வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றன. எனவே மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக அந்த பாலத்தின் அடியே செல்லக்கூடிய பாதாள சாக்கடை மற்றும் கழிவு நீரை உள்ளிட்ட பாலங்களை முறையாக சீரமைத்து தண்ணீர் தேங்காதவாறு முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பாலத்தின் அருகே இருக்கக்கூடிய மார்க்கெட், போரூர் மார்க்கெட் வளாகம் முழுவதிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள்லயும் மார்க்கெட் கடைகளுக்குள்ளேயும் தண்ணீர் என்பது புகுந்திருக்கக்கூடிய சூழலும் அந்த பகுதியில் நேரடியாக காண முடிகிறது. இதனால் வியாபாரிகள் உள்ளிட்டோர் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து வியாபாரிகள் அந்த பகுதியில் அவர்களே தானாக மோட்டார்களை வைத்து தண்ணீரை அகற்றும் பணியிலையும் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இனி வரும் காலங்களில் இது போன்று மழைநீர் தேங்காதவாறு மார்க்கெட்டிலும் அதே போன்று சாலைகளிலும் தேங்காதவாறு மாநகராட்சி அதிகாரிகள் முறையான கையாளுதலை கையாள வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்திருக்கிறது. தெளிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேந்தர்.